ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அக்டோபர் மந்த்தும் வந்துட்டோம். அக்டோபரே முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மந்த்து தான் இருக்குது இந்த இயர் முடியவே. டேஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரியல. இப்போ தான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அக்டோபர் மந்த் கிட்ட வந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணாவே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது குரூப் 4உடைய ரிசல்ட் பற்றி தான். அக்டோபர் மந்த்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. 4th வீக் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் யூடியூப் ஓப்பன் பண்ணாவே ஒரு வீடியோவும் ரிசல்ட் இப்போ வந்துடுச்சு, வந்துடுச்சு, இன்றைக்கி தான் ரிசல்ட்டு, இப்போ தான் ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபீலிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த சிச்சுவேஷனில் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருப்போம். சேம் நானுமே அப்படி தான் இருக்கேன். குரூப் 4 எழுதி முடிச்சாச்சு. கண்டிப்பாக கிடச்சிரும்னு நம்ப முடியல, கிடைக்காதுன்னு சொல்ல முடியல. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. ரிசல்ட் எப்போ வரும், நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருப்போம், எந்த ரேங்க்கில் இருப்போம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த குரூப் 4 நம்பி இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்போம். கண்டிப்பாக இந்த இயர் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோன்னு. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு எப்படின்னே தோணலை. கிளியர் ஆகுமா ஆகாதான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. கிடைக்காதுன்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலான்னாலும் அதுக்கும் மைண்டு வரல. கிடைக்கும் நம்பிக்கை வச்சாலும் எப்படி கிடைக்கும் நமக்குங்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நடந்த எக்ஸாம் அவ்வளோ ஒரு கஷ்டமான எக்ஸாமாக தான் இருந்தது. யூடியூப்பில் நிறைய பேர் கட் ஆஃப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல. 100 எடுத்ததுனாவே வேலை கிடைக்கும், 120 எடுத்தால் தான் வேலை, 140 எடுக்கணும், 150, கட் ஆஃப் 160 கூட இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் 160லாம் போகுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ போக வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த டைம் ரொம்ப படிக்கவும் முடியல. ரொம்ப ஒரு மைண்டு டிஸ்டர்பிங்காக ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு இந்த தீபாவளின்னு தான் பேராக இருக்குது. தீபாவளிக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்படி போகுமோ அப்படி தான் போயிட்டுருக்கு டேஸு. உங்களுக்குலாம் எப்படி தீபாவளி சீசன் போயிட்டுருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் 2026 நோக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரூப் 4 முடிஞ்சதுலேருந்தே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. புக்கே எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் எப்படியும் மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வர ஆரம்பித்த ஸ்டேஜில் இப்போ இந்த மந்த்து ரிசல்ட்டு, திருப்பி ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் எப்படி மைண்டு எந்த மாதிரி ஆகுன்றது தெரியல. என்ன இருந்தாலும் படிக்கணுங்கிறதுல ஒரு மைண்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எப்படின்னு தான் தெரியல. ஆல்ரெடி வெரண்டா ரைஸோடைய கிளாஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் படிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் ஜிஎஸ்க்கு இன்னொரு அகாடமியில் ஒரு ஃப்ரீ பேட்ச் பார்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. ஆல்ரெடி 2 வீக்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி, ஆல்ரெடி நான் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவுட் சோர்ஸ் பக்கம் தான் நான் போனதில்லை. ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து தான் இப்போ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இன்னுமே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஜிஎஸ்க்கு அவங்க பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். எந்த பேட்ச்னா விவிடிஎன்பிஎஸ்சியோடைய பேட்ச்சு. அதில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 லெசன்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ 2 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது. டெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. 100 கொஷின் கொடுத்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. சரி, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் டார்கெட் பண்ணால் கூட ஒரு 3 to 4 டேஸில் 1 வீக் ஷெடியூலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி படித்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல் படியே போங்க. ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஃபாலோ பண்ணலை, என்ன மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னீங்கன்னா 1 வீக்குக்கே எடுத்துக்கோங்க 3 லெசன்ஸு. புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே உங்களுக்கு புக்கில் படிக்க புரியலை டேரெக்டாக அப்படின்னா யூடியூப்லேயே என்ன லெசனோ அந்த லெசன் நேம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். கிளாஸஸ் நடத்தியிருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக்கில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாகவும் இருக்கும். பிகினராக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடினா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் எப்போயுமே இப்போ ஜிஎஸ் ரிவிஷன்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுன்னா புக்கில் ஒன்ஸ் படிச்சிருவேன். ஆல்ரெடி எல்லாமே நான் முடிச்சு தான் வச்சுருக்கேன். நோட்ஸ் எதுவும் நான் பெருசாக எடுக்கலை ஜிஎஸ்க்கு. ஏன்னா நான் ஒன்லைனர் புக் யூஸ் பண்ணுறதுனால நோட்ஸ்லாம் எதுவும் எடுக்கலை. புக்கில் தான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். புக்கை முடிச்சுட்டு விவிடிஎன்பிஎஸ்சியோடைய ஒன்லைனர் புக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஜிஎஸ்க்கு. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டேன்னா அந்த லெசன் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு கரண்ட் பிளான் இப்படி தான். வெரண்டா ரைஸும் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ விவிடிஎன்பிஎஸ்சியும் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் இருக்க இந்த ஒரு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதி லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ அவங்க 3rd வீக் ஷெட்யூலுக்கு போயிடுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, ஸ்லோவாகவே போகலான்னு தான் நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நிறைய பேர் நினைப்பீங்க எத்தனை தான் ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் ஏன் அத்தனைலாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு யோசிப்பீங்க. இது வந்து ஃப்ரீ பேட்ச்ன்றனால சரி ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு கொடுக்கறதுனால டெஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு ஃபுல்லாக எதுவும் பேட்ச் எதுவும் நான் ஜாயின் பண்ணலை. கிஷோபாவில் வந்து நவம்பர் 1st வீக் நவம்பர் 1லேருந்து தான் பேட்ச் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஷெட்யூல் அவங்க இன்னும் கொடுக்கல. ஷெட்யூல் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம், இன்னும் எதுவும் முடிவுக்கு வரல. பார்க்கலாம், இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். ரிசல்ட் வந்துடுச்சுனாவே ஒரு முடிவுக்கு நான் வந்துடுவேன். கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா நான் போட்ட கொஷின்ஸ் அப்படி நிறைய கொஷின்ஸும் போடலை, ரொம்ப லோவும் போடல, ஓரளவுக்கு போட்டிருக்கேன். பார்க்கலாம் கிடைக்குதா என்னென்னு, ரிசல்ட் வந்தால் தெரியும். நான் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருப்பேன் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீபாவளி ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. சென்னையிலலாம் அடிக்கடி மழை பெய்யுது. ஜாக்கிரதையாக இருங்க, பி சேஃப். தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. இந்த தீபாவளி இப்படி இருக்குது, நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீலிங்கில் இருப்பீங்க. மீ ஆல்சோ, நானும் அப்படி தான் இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தீபாவளி நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரீம் ஜாபில் நம்ம இருக்கணும் அப்படின்னு கோல் வச்சு ஓடுங்க. நானும் அப்படி தான் நினச்சி ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம் 2026 வர குரூப் 4 கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஹோப் யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.